அடுத்து இது வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம். பேங்கர்ஸ் அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெட்லாக் அவாய்டன்ஸ். டெட்லாக் அவாய்டன்ஸில் வந்து தான் டெட்லாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்கர்ஸ் அல்காரிதமோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து அல்காரிதம் வச்சுருப்பாங்க. இதோட அல்காரிதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட்டு வந்து நீடை விட லெஸ் தென்னான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு லெஸ் தென்னாக இருந்தது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா ரெக்வஸ்ட் வந்து அவைலபிலிட்டியை விட லெஸ் தென்னான்றதையும் செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம அவைலபிள் மைனஸ் ரெக்வஸ்ட்டு, அவைலபிளாக இருந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் அந்த மைனஸ் பண்ணதை வந்து அலோகேஷனோட ஆட் பண்ணணும். ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீடை வந்து ரெக்வஸ்ட்டில் இருந்து நீடை வந்து மைனஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அல்காரிதம் ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து 5 ப்ராசஸ் இருக்குது. P0லேருந்து P4 வரைக்கும் 5 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ 5 ப்ராசஸ்க்கு எத்தனை ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா 3 ரிசோர்ஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த 3 ரிசோர்ஸ்க்கும் வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ ரிசோர்ஸ்க்கு வந்து 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, பிக்கு 5 இன்ஸ்டன்ஸ், சிக்கு வந்து 7 இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து இந்த 3 ரிசோர்ஸ் ப்ளஸ் அந்த ரிசோர்ஸோட இன்ஸ்டன்ஸ். இதை வச்சு இந்த 5 ப்ராசஸுக்குமே வந்து இந்த எல்லா இன்ஸ்டன்ஸும் எல்லா ரிசோர்ஸும் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த 5 ப்ராசஸ்க்கும் இதை எப்படி நம்ம அலோகேட் பண்ண போகிறோம், இதை எந்த வேலை நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படின்னா இது டெட்லாக்குள்ளே சிக்காமல் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிட்டு வெளியில் வரும். இதுதான் இந்த அல்காரிதம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சேஃப் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ சேஃப் சீக்வன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த சேஃப் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்த ஃபார்மில் எந்த சீக்வன்ஸில் இந்த ப்ராசஸை நான் உள்ளே அனுப்புனேன் அப்படின்னா எல்லா ரிசோர்ஸையும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும், எல்லா இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு டெட்லாக்குள்ளே சிக்காமல் முடிச்சுட்டு வந்து எனக்கு வெளியில் வரும். ஸோ அந்த சீக்வன்ஸை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட்டு அலோகேஷன், மேக்ஸிமம், அவைலபிள். ஸோ அலோகேஷனில் வந்து ஆல்ரெடி சில ரிசோர்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளவு அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னா P1, P0, P0லேருந்து P4 இது வந்து 5 ப்ராசஸ். இது வந்து ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸிமம். அது இப்போ வந்து P0ன்ற ப்ராசஸ் முடிகிறதுக்கு அதுக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, ஏல வந்து எந்த ரிசோர்ஸும் இல்லை, பியிலேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, சியில் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் இந்த P0ன்றது முடிகிறதுக்கு இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது, ஏலேருந்து 7, பியிலேருந்து 5, சியிலேருந்து 3 இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா P0 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். P0க்கு வந்து இவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, இது வந்து மேக்ஸிமம் இன்னும் இவ்வளவு இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா இதனால் ஃபினிஷ் பண்ண முடியும் அது வேலையை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவைலபிலிட்டியை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ இருக்குது, பட் இவ்வளோ இருந்ததில் ஆல்ரெடி எல்லாமே கொஞ்சம் வந்து அலோகேட் ஆகிருக்கு. எவ்வளோ அலோகேட் ஆகிருக்குன்றதை வந்து செக் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ ஏல எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, 4 + 3 7 2 5. ஸோ நமக்கு இருக்கிற இந்த 10 5 7ல் ஆல்ரெடி 7 2 5 வந்து அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ ஏல வந்து ஆல்ரெடி 7 அலோகேட் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ்க்கும். பியில் வந்து 2 ப்ராசஸ் ஆல்ரெடி அலோகேட் 2 இன்ஸ்டன்ஸ் அலோகேட் ஆயிடுச்சு, சியில் வந்து 5 இன்ஸ்டன்ட் அலோகேட் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா நம்மளோட அவைலபிலிட்டி என்னவா இருக்கும், 10 - 7 3, 5 - 2 3, 7 - 5 2. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது பேலன்ஸ் இவ்வளவு தான் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம எதுக்கெல்லாம் மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணி அலோகேட் பண்ணால்
இதை டெட்லாக் இல்லாமல் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அவைலபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவைலபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் கண்டுபிடிக்கணும். நீட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, மேக்ஸிமம் அதுக்கு இவ்வளோ தேவைப்படுது. இப்போ வந்து அதுக்கு தேவை வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அலோகேட்டுக்கு போக மேக்ஸிமம் இவ்வளோ இருந்துச்சுன்னா முடியும். ஆனால் இப்போ கையில் வந்து அது இவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இன்னும் எவ்வளோ வந்து நீட் இருக்குது அதோட வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதுதான் வந்து என்னது, இந்த நீட் மேட்ரிக்ஸ். ஸோ நீட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன். ஸோ மேக்ஸிமம் வந்து 7 இவ்வளோ இருக்குது, அதை வந்து இவ்வளோ அலோகேட் பண்ணிட்டாங்க, அப்போ இன்னும் அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது, அதுதான் வந்து நீடு. இப்போ ப்ராசஸ் P0க்கு பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து எதுவுமே அலோகேட் ஆகலை, ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, 7 இன்ஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ 0 - 7 7. இப்போ பி ரிசோர்ஸில் பார்த்தா அதுக்கு 5 இன்ஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது, ஆனால் எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, அதுக்கு 1 தான் அலோகேட் ஆகிருக்கு. அப்போ இன்னும் பேலன்ஸ் அதுக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுது, அது முடிக்க 4 வந்து தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி தான் சிக்கு எதுவுமே அலோகேட் ஆகலை, பட் அது முடிக்கணும் அப்படின்னா 3 இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஸோ 0 - 3 வந்து 3. இப்படி தான் நீட் கண்டுபிடிக்கணும். நீட் கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி P1 ப்ராசஸ்க்கு பாருங்கள், ஏ வந்து 2 அலோகேட் ஆகிருக்கு ஆல்ரெடி, பி வந்து எதுவுமே பண்ணலை, சிவும் எதுவுமே அலோகேட் ஆகலை. ஆனால் அதோட நீடு வந்து என்னது, ஏல 3 நீடு இருக்குது, பிக்கு 2 நீடு இருக்குது, சிலையும் 2 இருக்குது. ஸோ அலோகேட் மைனஸ் என்னது மேக்ஸிமம். அப்போ 2 - 3 வந்து 1, 0 - 2 0 - 2 1 2 2. மை ப்ராசஸ் 2க்கு பாருங்கள் 302 மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது 902. ஸோ இது எவ்வளோ, அப்போ இது வந்து எவ்வளோ இன்னும் தேவைப்படுது, 3 - 9 6 0 0 6 0 0. P3ல் வந்து 211 தேவைப்படுது, 211 அலோகேட் ஆகிருக்கு, அதுக்கு 222 தேவைப்படுது. ஸோ 2 வந்து 2 - 2 0 1 - 2 1 1 - 2 வந்து 1 0 1 1. அதே மாதிரி தான் P4 0 2 2, அதுக்கான தேவைப்படுது எவ்வளோ 4 3 3. ஸோ 0 - 4 0 - 3 2 - 3 1. ஸோ இது வந்து நம்ம என்ன நீட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நீட் மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஃப் சீக்வன்ஸுன்ற ஒரு சீக்வன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நீட் மேட்ரிக்ஸ் இப்போ இந்த அவைலபிளையும் இந்த நீடையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எப்படி அலோகேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையில் எல்லாமே அலோகேட் பண்ணது போக மிச்சம் நம்ம கையில் என்ன இருக்குது, 3 3 2. சரிங்களா? இந்த 3 3 2 இவ்வளவு தான் நம்மக்கிட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நீடை வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த 3 3 2 வச்சு இதை விட கம்மியாக நீடு வந்து எதுக்கு தேவைப்படுது, சரிங்களா? இப்போ கையில் வந்து எவ்வளோ இருக்குது, 3 3 2 இருக்குது. இதை விட கம்மியாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நான் வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ P0க்கு அலோகேட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா அதோட நீடு வந்து என்ன இருக்குது, 742 வந்து இதை விட கிரேட்டர் தென். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெக்வஸ்ட் வந்து லெஸ் தென் நீடாக இருக்கணும்னு பார்த்தோம்ல. ஸோ இது வந்து என்னது, இது வந்து கிரேட்டர் தென்னாக இருக்குது. 743 வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னால் அலோகேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் 1 2 2 1 2 2 வந்து 3 3 2 விட லெஸ் தானா. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம், அலோகேட் பண்ணலாம். ஸோ 1 2 2ன்றது வந்து என்கிட்ட இருக்கிற அவைலபிளை விட கம்மியாக இருக்குது. ஸோ 1 வந்து 3ஐ விட கம்மி, 2 வந்து 3ஐ விட கம்மி, 2 2 வந்து ஈக்குவல். ஸோ அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வரப்போது எது வந்து எது, P1 வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடும். ஏன்னா அதோட நீட் வந்து அதுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் பண்ண ரெடி ஆயிடும். ஸோ இது எக்ஸிக்யூஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா
இது ஆல்ரெடி வச்சுருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் P1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ளே கொண்டு வர்றோம். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ P1 வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் போகுது. இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு P1 வெளியில் போகுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு அலோகேட் ஆகிருக்கா, ஒரு 2 அலோகேட் ஆகிருக்கா. ஸோ இந்த அலோகேட் வந்து இது வந்து ஃப்ரீ ஆயிரும். இப்போ நமக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும். இது எங்கே போய் ஆட் ஆயிரும், என்னோட அவைலபிலிட்டிக்கு போய் ஆட் ஆயிரும். ஸோ அவைலபிலிட்டி வந்து இப்போ என்னோட புது அவைலபிலிட்டி, இப்போ இங்கே 200 இது ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 200வை என்னோட ஆல்ரெடி இருக்கிற அவைலபிலிட்டியோட நான் வந்து சேர்த்துக்கணும். ஸோ 2 + 0 3 + 0 3 + 2 5. இப்போ என்னோட நியூ அவைலபிலிட்டி என்னவா இருக்குது, 532 இருக்குது. இப்போ இந்த 532வை வச்சுக்கிட்டு வேறு எதுக்கு நான் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து என்னென்னா FIFO மாதிரி அடுத்தடுத்து இப்படி தான் போகணும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரக்கூடாது. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து என்னது, P2க்கு என்னால் அலோகேட் பண்ண முடியாது. ஏன், இது வந்து 5, இதுக்கு நீட் வந்து 6. ஸோ இருக்கிறதே என்கிட்ட 5 தான் இருக்குது, இதுக்கு 6 என்னால் கொடுக்க முடியாது. ஸோ P2வை இப்போ என்னால் உள்ளே அனுப்ப முடியாது. ஸோ அடுத்து 3 வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து எனக்கு P3க்கு வந்து அலோகேட் பண்ணலாம். ஏன்னா 0 1 1 தான் இருக்குது, என் கையில் 5 3 2 இருக்குது. ஸோ 5 இது வந்து தேவைப்படலை, ஏக்கு வந்து தேவைப்படலை. இங்கே வந்து 3, இங்கே வந்து 1 தான் இருக்குது, இங்கே வந்து 2, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ P3யை வந்து நான் நெக்ஸ்ட்டு என்னோடய சீக்வன்ஸ்குள்ளே நான் கொண்டு வரலாம். சரிங்களா? P3 வந்து இதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ்லேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இதோட இது பிடிச்சி வச்சுருந்துச்சுல ரிசோர்ஸ் 211, இந்த 211 ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இந்த 211 எனக்கு எங்கே வந்து ஆட் ஆயிரும், இப்போ ஆல்ரெடி என் கையில் இருக்கிற அவைலபிலிட்டியோட இந்த 211 வந்து ஆட் ஆகிட்டு எனக்கு புதுசாக ஒரு அவைலபிலிட்டி கிடச்சிரும். புது அவைலபிலிட்டி என்னவாக இருக்கும், 2 + 1 3 3 + 1 4 5 + 2 7. ஸோ இப்போ என் கையில் இருக்கிற அவைலபிலிட்டி ரிசோர்ஸ் வந்து இதுதான் 543. இந்த 543யை வச்சு அடுத்து நான் எதுக்கு அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்து நான் எதுக்கு அலோகேட் பண்ணலாம், 543 P4 பாருங்கள், P4 வந்து என்ன இருக்குது, 431 இருக்குது. இந்த 431 விட என்னது 743 இது வந்து கிரேட்டர் தென் 4 விட 7 கிரேட்டர், 3 விட 4 கிரேட்டர், 1 விட 3 கிரேட்டர். ஸோ அடுத்த சீக்வன்ஸில் வரப்போகிறது வந்து எனக்கு P4க்கு நான் அலோகேட் பண்ணிடுவேன். இப்போ P4க்கு அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பிடிச்சி வச்சிருந்த ரிசோர்ஸையும் வந்து என்ன பண்ணிடும், ரிலீஸ் பண்ணிடும். இதுக்கிட்ட இவ்வளோ இருக்குது 002. இந்த 002வை இந்த ஆல்ரெடி இருக்கிற அவைலபிலிட்டியோடு ஆட் பண்ணேன் அப்படின்னா 745. இப்போ என்கிட்ட கையில் இருக்கிற அவைலபிலிட்டி வந்து என்னது, 745 அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ இதை வச்சு திருப்பி நான் மேலேருந்து மறுபடியும் நான் வந்து செக் பண்ணணும். இப்போ 745 இருக்குது, 7 வந்து ஓகே, 4 வந்து எனக்கு ஓகே, 3யும் வந்து எனக்கு ஓகே. சரிங்களா? அப்போது நான் அடுத்து என்ன பண்ணுவேன், P0 வந்து நான் உள்ளே அனுப்புவேன். சரியா? இப்போ எனக்கு P0 ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். P0 ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே எனக்கு அவைலபிலிட்டி என்ன வந்து சேர்ந்துடும், 010. 010னா 7, 4 + 1 5, 5 + 0 5, 755 இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா P2க்கு என்னால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன, BC தேவையில்லை, A வந்து 7 6 தான் இருக்குது. ஸோ 7 கிரேட்டர் தான். இப்போ அடுத்த சீக்வன்ஸ் வந்து என்ன வருது, P2. ஸோ இதைத்தான் என்னது, சேஃப் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் நான் ப்ராசஸை உள்ளே சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ரிசோர்ஸை வச்சுட்டு எனக்கு இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸை வச்சு அது டெட்லாக்குள்ளே வந்து போகாமல் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஈஸியாக. 5 ப்ராசஸை இப்போ இந்த P1 P2 P4 இந்த ஆர்டரில் இல்லாமல் நான் இந்த ஆர்டரில் வந்து உள்ளே சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. சரிங்களா? இதுதான் பேங்கர்ஸ் அல்காரிதம்.